மக்களே சும்மா அஃபிஷியல் ஓட்டிங்கில் ஓட்டுகளை சும்மா தெறிக்க விட்டுட்ருக்கீங்க போல இருக்கே. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிபி ட்ரேக்கமணி. பிக் பாஸ் 9 தமிழ் பிக் பாஸ் 9 தமிழில் டே 1க்கான அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யார் ஃபஸ்ட்டில் இருக்கா, எத்தனை விக்கெட் இந்த வாரம் அவுட்டு, யார் லாஸ்ட்டில் இருக்கா, எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்துருவோமா? பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக்கும் ஐப்பு தட்ட மாட்டீங்க, பார்த்து தட்டி விடுங்க மக்களே. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஸோ எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ரோ 12 பேர் நாமினேட் ஆயிருக்காங்களே ப்ரோ, இதுதான் ப்ரோ நாமினேஷன். போன வாரம் ஒரு நாமினேஷன் ஆச்சு, இந்த வாரம் ஒரு நாமினேஷன் ஆகுது. கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட் நாமினேஷன். போன வாரம் பார்த்தீங்கன்னா 5 பேர் நாமினேட் ஆயிருந்தாங்க, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 12 பேர். வைல்ட் கார்ட்ஸை தவிர்த்து அப்புறம் 3 கண்டஸ்டண்ட்டை தவிர்த்து எல்லாருமே நாமினேட்டடு. ஸோ எல்லாரும் ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. ப்ரோ இந்த நாமினேஷனில் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ, யார் டாப் 5ல் போகிறா, யார் வந்து கப்பை தூக்க போகிறான்னு சொல்லி ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போது அந்த கிளாரிட்டிக்கான ஒரு விடையை தான் நான் கொடுக்க போகிறேன். யார் வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்கா, யார் செகண்டில் இருக்கா, யார் வந்துட்டு லாஸ்ட்டில் இருக்கான்றதை பார்த்துருவோமா? ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல மக்களே, கண்டிப்பாக எதிர்பார்க்கல. இவருக்கு யார் தான்ப்பா ஓட்டு போடுறீங்க, அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காப்பா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமு மாமா தான் இருக்கார் ஃபஸ்ட்டு பிளேஸில். சும்மா அடித்து நொறுக்குறாங்க பாருங்கள். கமருதீன் ஃபேன்ஸ் சும்மா தாறு மாறாக ஓட்டுகளை இறக்கிட்டு இருக்காங்க அஃபிஷியல் ஓட்டிங்கில். ஸோ அவருக்கு இன்றைக்கி காலையில் நிலவரப்படியே பயங்கரமான ஓட்டுகள் வந்துட்டு அஃபிஷியலில் வந்துட்டுருக்கு. எவ்வளோ நம்பர்லாம் கேட்காதீங்க, நான் வந்துட்டு போக போக கேம் சூடு பிடிக்க கண்டிப்பாக நியரில் போகும்போது கண்டிப்பாக ஓட்டிங்கோட நம்பரை சொல்லுவேன். ஸோ இப்போது பயங்கரமான ஓட்டுகள் வந்துட்டுருக்கு, அதுதான் அப்டேட் கைஸ். கமருதீன் ஃபேன்ஸ்லாம் கையிலே பிடிக்க முடியாது போலயே. கமருதீன் ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுப்பேன் இவ்வளோ கமருதீன் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ கமருதீன் அவர்களுக்கு ஓட்டுகள் பறகுது பார்த்துக்கோங்க. அஃபிஷியலில் அன்அஃபிஷியலில் எப்படின்னு தெரிலங்க. அஃபிஷியல் ஓட்டிங்கில் அவர் நம்பர் 1ல் இருக்கார், டே 1 நிலவரப்படி, காலையில் நிலவரப்படி, ஓகேங்களா? ஸோ செகண்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, யார் இருப்பா, நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் யார் இருப்பான்னு சொல்லி. நம்ம கானா வினோத் அவர்கள் தான். கானா வினோத் அவர்களுக்கும் ஓட்டுகள் தாறுமாறாக வந்துட்டுருக்கு. கானா வினோத் அவர்களுக்கும் கமருதீனுக்கும் எவ்வளோ ப்ரோ டிஃப்ரென்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4000 ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. என்ன ப்ரோ சொல்கிற, ஓட்ட ஆரம்பித்து காலையில் நிலவரப்படியே 4000 டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா இது பெரிய மார்ஜினுங்க. கமருதீன் தூக்கி சாப்பிட்டு மேலே நிற்கிறாப்புல. ஸோ வேறு மாதிரி ஓட்டுகள் வந்துட்டுருக்கு. ஏன்னா கமருதீன் அவர்கள் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம விஜிஎஸ் அவர்கள் ரோஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் அட்வைஸ் பண்ணி அவர் வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு பக்கவாக இருந்தாப்புல. நான் எந்த இதுவும் பண்ண மாட்டேன்ப்பா, நான் வார்த்தைலாம் விட மாட்டேன்ப்பா, நான் வந்துட்டு தப்பாக கையெல்லாம் ஓங்க மாட்டேன்ப்பா, வைலன்ஸ்லாம் எடுக்க மாட்டேன்ப்பான்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு இருந்தாப்புல. அதுக்கு வந்து நம்ம விஜிஎஸ் அவர்கள் இந்த வாரம் பாராட்டியிருப்பார், ஓகேங்களா? கண்டிப்பாக அந்த பாராட்டணும். ஸோ இதே மாதிரி இருந்து கரெக்டாக பேசிகிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்துட்டு மக்கள் வந்துட்டு சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஃபேமிலி ஆடியன்ஸ் பற்றியில் பயங்கரமான சப்போர்ட் இருக்குங்க நம்ம கமருதீன் அவர்களுக்கு, உண்மையாக சொல்லணும். அதுவும் நம்ம அசீம் அவர்களை சப்போர்ட் பண்ண அனைவரும் முக்கால்வாசி பேர் கமருதீன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு வந்துட்டு இருந்த ஃபாலோவர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பாதி பேர் அசீம் ஃபேன்ஸ் இருந்தவங்க எல்லாருமே இப்போ கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ வேறு மாதிரியான ஒரு விஷயம், கமருதீன் அவர்கள் லீட்ஸ் த ஓட்டிங், ஓகேங்களா? அதுதான் விஷயம். ஸோ செகண்ட் பிளேஸில் கானா வினோத்துக்கும் செகண்ட் பிளேஸில் அவருக்கும் ஓட்டு வந்துட்டுருக்கு. அவருக்குமே ஃபேன்ஸ் இருக்குது மக்களே. அவருக்கு எப்படி ப்ரோ ஃபேன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த திவாகர் காம்போவில் அமைஞ்ச ஃபேன்ஸு ப்ளஸ் அவர் வந்துட்டு வேறு மாதிரி ஒரு கேம் ஆடிட்டுருக்காரு. அந்த கேம் வந்துட்டு எப்படி போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இட்ஸ் டூ ஏர்லி. பட் அவருக்குமே ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் பயங்கரமாக இருக்குது, அவருக்கும் ஓட்டுகள் வந்துட்டுருக்கு. பட் செம காம்படிஷன் போயிட்டுருக்குங்க. ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் 4000 ஓட்டுகள் டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும், ஓகேங்களா? ஸோ தேர்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வியானா அவர்களுக்கு எப்படி ப்ரோ ஓட்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்க. க்யூட் ரியாக்ஷன் கொடுக்குறதாகட்டும், ஏதாவது ஒன்று பேசுகிறதாகட்டும், இரிட்டேட் பண்ணுறதாகட்டும், கிரிஞ்சு. அவங்க வந்துட்டு சில பேர் வந்துட்டு பாதி பேர் ப்ரோ ரொம்ப ஃபேக்காக இருக்காங்க ப்ரோ, ஒன்றும் பேசுகிறதுலாம் வந்து சரியே இல்லை ப்ரோ, ரொம்ப கிரிஞ்சு பண்ணுறாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. போன சீசனே வந்து நம்ம சௌந்தர்யா அவர்கள் என்ன சொன்னோம், பாதி பேர் வந்து கிரிஞ்சாக இருக்காங்க, காமெடி பண்ணுறாங்க, நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னோம். பட் அவங்க கண்டிப்பாக வந்தாங்க இல்லையா, கடைசி வரைக்கும் வந்தாங்க, ரன்னரப்பானாங்க. ஸோ அவங்களுக்குமே ஓட்டுகள் இருக்குங்க. நம்ம வியானா அவர்களுக்குமே வந்துட்டு பக்காவாக ஓட்டு வந்துட்டுருக்கு. வியானா ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு அலற வர்றாங்க போங்க, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ எவ்வளோ ஓட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கானா வினோத்துக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி 1500 2000 வாக்குகள் தான், அந்த டிஃப்ரென்ஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ வேறு மாதிரி ஒரு இதில் போயிட்டுருக்குங்க. ஏன்னா 12 பேர் நாமினேஷன் இருக்காங்கல்ல. ஸோ ஓட்ஸ் எல்லாமே பயங்கரமாக செதறுது, பிரியுது. அதில் ஒருத்தர் பயங்கரமாக வாங்கி மேலே உட்காந்துருக்காருன்னு அது நம்ம கமு மாமா தான். ஸோ கமருதீன் ஃபேன்ஸ் அடித்து நொறுக்கிறாங்க. நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன் பார்த்துக்கோங்க. என்னடா கமருதீன் ஃபேன்ஸ் எங்கப்பா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது வந்து. நான் பார்த்தே அவனுப்பா. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கமருதீன் ஃபேன்ஸ் எல்லாரும்.
கமெண்ட் செக்ஷனை பறக்க விடுங்க ஓகேங்களா. கானா வினோத் ஃபேன்ஸ் பெருசாக, கமருதீன் ஃபேன்ஸ் பெருசானு அடிச்சு காட்டுங்க ஓகேங்களா. ஸோ தேர்டு வியானா ஃபேன்ஸுமே இருந்தீங்கன்னா அடிச்சு காட்டுங்கப்பா. ஸோ வியானா தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ ஃபோர்த் பிளேஸில் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி பலான. என்ன ப்ரோ தண்ணி பலான ப்ரோ எப்பயுமே ஃபஸ்ட்டில் தானே ப்ரோ இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட கேம் பிளேக்கான கிராஃப் வந்து குறைஞ்சிருச்சு, அதான் உண்மை ஓகேங்களா. அவர் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கரெக்டாக பேசி கிராஃப் எடுத்தார்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வருவார், எந்த மாற்றமும் கிடையாது. அவர் அந்த வார்த்தைகள் பேசுகிறதாகட்டும், ஜாதி கீதி உனக்கு தகுதி இல்லை அப்படி இப்படின்னு பேசுறதாகட்டும், உனக்கு என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, உன் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா அப்படின்லாம் பேசுறதாகட்டும், அதெல்லாம் கம்மி பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக அவர் வந்துட்டு ஓட்டுகள் மக்கள் வந்துட்டு கண்டிப்பாக போடுவாங்க, எப்படி ஸ்டார்டிங் வீக்ஸில் சப்போர்ட் பண்ணாங்களோ ஓகேங்களா. ஸோ ஃபோர்த்து பிளேஸில் நம்ம திவாகர் அவர்கள் இருக்கார். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, அதுவுமே 1000லேருந்து 1500 ஓட்டுகள் டிஃப்ரென்ஸ் தாங்க நம்ம வியானாவுக்கும் திவாகருக்கும். அப்போது பயங்கரமான காம்படிஷன் போயிட்டுருக்கு. ஸோ வரும் நாட்களில் வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். நான் வந்து டெய்லிக்கும் டே 2 டே 3 அஃபிஷியல் ஓட்டிங்கும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஓகேங்களா. ஸோ திவாகர் அவர்கள் 4th பிளேஸ். 5th பிளேஸில் யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்வதி அக்காவுக்கு என்ன ப்ரோ, அவங்க கண்டென்ட் எல்லாத்துலேயும் தூணிலையும் இருப்பாங்க, துருமிலையும் இருப்பாங்கன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்காங்களே ப்ரோ, அப்போ ஓட்டு மட்டும் ஏன் ப்ரோ வர மாட்டேங்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எடுத்துக்கிறது நெகட்டிவ் கண்டென்ட் ஃபுல்லு ஒன்று மாதிரி குழப்பி ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு அக்லி கேம் மாதிரி ஒன்று ஆடுறாங்க, பட் கண்டென்ட் கொடுக்குறாங்க, அதான் விஷயம். ஓட்ஸ்ன்றது வந்துட்டுருக்கு. திவாகர் அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2500 வாக்குகள்ங்க. 2500 வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது ஹியூஜ் தான் ஓகேங்களா. 1500 கம்மின்னு சொல்லலாம், 2500 இது ஹியூஜ் தான். ஸோ திவாகர் அவர்கள் கீழே பார்வதி இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் இருக்காங்க. ஸோ 6வது பிளேஸில் நம்ம விக்கல்ஸ் விக்ரமுக்கும் பார்வதிக்கும் வெறும் 500 வாக்குகளுங்க, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அஃபீஷியல் ஓட்டிங் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு, பயங்கர டஃப்பாக போயிட்டுருக்கு ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து நான் வந்து பார்த்தது இல்லைங்க, இப்படி போயிட்டுருக்கு. இது காலையில் நிலவரப்படியான விஷயம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஈவினிங் நிலவரம் நைட் நிலவரம் வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு அதையும் நான் கண்டிப்பாக போடுறேன் ஓகேங்களா. ஸோ விக்கல்ஸ் விக்ரம் அவர்களுக்கும் ஓட்டுகள் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக வந்துட்டுருக்கு. ஸோ விக்கல்ஸ் விக்ரம் ஃபேன்ஸும் போட்டுட்ருக்காங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சபரி அவர்கள் 7th பிளேஸில் இருக்கார். சபரி அவர்களுக்குமே வந்துட்டுருக்குங்க ஸ்டாண்டர்டாக. சபரி அவர்கள் என்ன பண்ணுறாரு, நம்ம கனியக்கா குரூப்லேருந்து அன்பு ஜெயிக்குமா, என் தங்கச்சி ஜெயிப்பா அப்படின்ற மாதிரி தங்கச்சிக்காக விளையாட்டுருக்காப்புல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் ஆகிட்டுருக்காரு. சபரிக்கு வந்து சீரியல் ஃபேன்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்க போட்டுட்ருக்காங்க ஓட்டு. ஸோ சபரி கீழே நம்ம ரம்யா அவர்கள் இருக்காங்க. பார்த்தீங்களா, இதில் கூட ஒன்றா இருக்காங்க, சபரியும் ரம்யாவும் அண்ணன் தங்கச்சி பிரியவே மனசு இல்லை பார்த்துக்கோங்க, இதில் கூட ஒன்றா இருக்காங்க. ஸோ ரம்யா அவர்கள் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம டேஞ்சர் ஜோன் பார்க்க போகிறோம். 8 பேர் பார்த்துட்டோமா, கம்ருதீன், கானா வினோத், வியானா, திவாகர், பார்வதி, விக்கல்ஸ் விக்ரம், சபரி, இவங்க எல்லாருமே வந்துட்டு சேஃப் ஜோனுங்க. இப்போதைக்கு தேர் இன் சேஃப் ஜோன். யாரெல்லாம் டேஞ்சர் ஜோன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டேஞ்சர் ஜோன் நான் இப்போ சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ டேஞ்சர் ஜோனில் ஆர்டராக இருக்கிறது வந்துட்டு அடுத்து 9th பிளேஸில் இருக்கிறது வந்து நம்ம எஃப்ஜே அவர்கள். எஃப்ஜேக்கும் ஸ்டாண்டர்டாக ஓட்ஸ்ன்றது வந்திருக்குங்க. பட் இந்த ஓட்டு போதுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பார்த்தா அது எஃப்ஜே ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா இன்னும் அதிகமாக ஓட்டுகள் போடுங்க, அப்போ தான் வந்துட்டு அவரை சேவ் பண்ண முடியும். இல்லைனா இப்போதைக்கு அவர் இருக்கிறது டேஞ்சர் ஜோன் தாங்க. ஸோ அவருக்கு ஓட்டுகள் வந்துட்டு தான் இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அடுத்த எஃப்ஜேக்கு அடுத்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெமி அவர்கள் இருக்காங்க. கெமி அவர்களுக்குமே வாக்குகள் வந்துட்டுருக்கு. அவங்க 2nd வீக் வந்ததுன்னு நினைக்கிறேன் நாமினேஷன், அதோட வரவே இல்லை அவங்க, இப்போ வந்திருக்காங்க. ஸோ வேறு மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இவங்கெல்லாம் டேஞ்சர் ஜோனுங்க, 4 பேர் டேஞ்சர் ஜோன். நம்ம கரெக்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் அவர்கள் அண்ட் துஷார் அவர்கள். ஸோ இவங்க 2 பேர் தான் லாஸ்ட் ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரில் ஒரு டிக்கெட் காலிங்க, பிரவீன் ஆர் துஷாரில் ஒரு டிக்கெட் காலி. என்ன ப்ரோ சொல்கிற, அப்போ எஃப்ஜே கெமியில் போக மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இவங்க 4 பேரும் டேஞ்சர் ஜோன் தான் ஓகேங்களா. எஃப்ஜே, கெமி, பிரவீன், துஷார், அதுக்கு மேலே இருக்கிற ரம்யாவை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஓட்டுகள் ரொம்ப வந்துட்டு அதிக ஆட்கள் இருக்கிறதுனால ஓட்டு சதறது பிரியுது ஓகேங்களா. அதில் ஒரு மனுஷன் ஓப்பனாக சொல்கிறேங்க, இது வந்துட்டு எலவேஷன் ஐப்பெல்லாம் கிடையாது, இந்த 12 பேர்லேயும் ஒருத்தன் வந்துட்டு பயங்கரமாக ஓட்டு வாங்கி ஃபஸ்ட்டு பிளேஸ் உட்காந்துருக்கானா அது வந்துட்டு நம்ம கமருதீன் அவர்கள் தான். வேறு மாதிரியான ஃபேன்ஸை சப்போர்ட் பண்ணி வச்சுருக்காரு, வாங்கி சம்பாரித்து வச்சுருக்காரு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஷுவர் ஷாட் ஃபைனலிஸ்ட்டுங்க ஒருத்தர் சொல்லணுன்னா தட் இஸ் கமருதீன். ஸோ வேறு மாதிரி ஒரு கேம் பிளே கொடுத்துட்ருக்காரு. ஸோ கண்டிப்பாக இதை வந்துட்டு ஃபர்தராக எடுத்துகிட்டு போனார்னா பயங்கரமாக இருக்கும், மாசாக இருக்கும். என்ன ப்ரோ சொல்கிற துஷார், என்ன ப்ரோ துஷார் பிரவீன் லாஸ்ட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரவீன் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இருக்காருன்னு எனக்கு தெரிலங்க. போன வாரம் ஒரு கேப்டன்சின்னு ஒன்று பண்ணாப்புல, என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரில, ஆர்மி கேம்ப் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணாப்புல. அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் தாங்க அல்டிமேட். அது வீக்கெண்ட் எபிசோடில் ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க, அதுக்கு நான் அடிமை ஓகேங்களா.
பிரவீன் ராஜும் ஒன்றும் யூஸ் இல்லைங்க. ஸ்டார்டிங்கில் வந்தோடனே திவாகர் கூட அப்படியே ஏறினாப்புல ஹோய் ஹோய் ஹோய்னு. அதுக்கப்புறம் மனுஷன் மிச்சர் எடுத்தாப்புல வாயில் போட்டுக்கிட்டே இருக்கார். ஓகேங்களா. ஸோ பெருசாக பிரவீன் ராஜ் மேலே இது இல்லை, அவர் போகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா துஷார் அவர்கள் என்ன பண்ணார் இந்த கேமுக்கு? கேப்டன்சி வர தலைவர் ஆனார், தலை ஆனார். என்ன பண்ணார்? ஒன்றும் பண்ணல. கேப்டன்சியை பிடுங்கி உட்கார வச்சுட்டாங்க. என்ன பண்ணீங்க நீங்கள்? ஏதாவது உறுப்பியாக எதாவது பண்ணிங்களா ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ அவங்களுக்கு யார் ஓட்டு போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு யாருமே ஓட்டு போட்டிருக்கூடாது. யார் கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா இந்த கொரியன் பாய் அழகாக இருக்கான், க்யூட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக துஷார் அவர்களுக்கு ஓட்டு இல்லை, பிரவீன் அவர்களுக்கு ஓட்டு இல்லை, கெமி அவர்களுக்கு இல்லை, எஃப்ஜி அவர்களுக்கு ஸ்டாண்டர்டாக வந்துட்டுருக்கு. ஸோ இது இன்னும் வேணும். ஓகேங்களா, மட்டும் போதாது. ஸோ கண்டிப்பாக இதுதான் விஷயம். மார்னிங் நிலவரப்படி இதுதான் மக்களே அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யார் வெளியே போகணும்? ஒரு எவிக்ஷன் இருக்கணுமா, இல்லை 2 எவிக்ஷன் இருக்கணுமா, இல்லை 3 எவிக்ஷன் இருக்கணுமான்றதை மறக்காமல் காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டின்னு இருந்ததோ மறக்காமல் காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமருதீன் ஃபேன்ஸ், கானா வினோத் ஃபேன்ஸ், வியானா ஃபேன்ஸ், திவாகர் ஃபேன்ஸ், பாரதி ஃபேன்ஸ், நீங்கள் யார் ஃபேனுன்றதை மறக்காமல் காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் யாருக்கு அதிக ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் கைஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.